fois, j'en fais par vous l'expérience. Et c'est pourquoi je pense que un jour de différence. இரவின் மடியில் இவ்வோரு நேயர். கோவை மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபம் இலக்கம் 5/26 பெரியசாமி வீதி. இந்த முகவரியில் வசிக்கும் பி. பொன்னுச்சாமி. வணக்கம் அன்பு உள்ளங்களே. வாரந்தோறும் வரும் சனிக்கிழமை தினங்களில் இது அனுசரணையாளர் கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தார். இரவின் மடியில் இணைந்து வழங்குபவர்கள் த சென்னை சில்க்ஸ் மற்றும் குங்குமம் பெஸ்ட் கனா பெஸ்ட். வணக்கம் பிள்ளை. வணக்கம். முதலாளி நிற்கிறாரோ? அப்பா அவசரமா வெளியில போயிட்டு. ஓ, முதலாளி கூட அப்பாவா? ஓகே. வணக்கம் தம்பி. வணக்கம். நீங்கள் இங்கே வேலை செய்யுங்க. ஓமன் ஒரு நிமிஷம் மொழி வேற இல்லைம்மா. வாங்க. அந்த அளவிற்கு கருத்து சுதந்திரத்திற்கு முக்கியத்துவம் தந்த பண்பலையை பாராட்ட வார்த்தை இல்லை. மீண்டும் ஒரு முறை சிறிது இடைவேளைக்கு பின் இதில் கலந்து கொள்ள பண்பலை விதிகளில் தடையேதும் உண்டா? எனது நண்பர்கள் மற்றும் என்ன பிரச்சனை தம்பி? எத்தனை தடவை உங்களோட முதலாளிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணாங்க, அவர் ஃபோன் எடுக்கலை. சரியா? இன்றைக்கு நீங்கள் கடை போட்ட வேணாம், நாங்கள் வந்து கடையை பிடி துறப்பு எடுப்போம். நாங்கள் தந்ததாக இதை உங்களோட முதலாளிகிட்ட கொடுங்க. நீங்கள் பக்கமாக அவங்ககிட்ட போய் சேருங்க. சரியா? நாங்கள் யாரும் நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே? சரி. அரிசியில் தான் எல்லாருக்கும் பேர் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம ஆளுக்கு இதில் எழுதியிருக்கிறாங்க. ஓட ஓட வெடி வைக்கணும். கடவுளா பார்த்து ஒரு நாளைக்கு கொடுப்பார் ஒரு ஆப். அப்போ தெரியும் யார் முதலாளி. நேற்று என்னங்க நடந்த சம்பவத்துக்கு ஆப்பா யாரா இருக்கும்? தகவல்களை வெளியிட முடியாது. மக்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தும் கருத்துக்களுக்கும் கட்டுப்பாடு. புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கான சட்டமூலம். சேனல் 4 காணொளி தொடர்பில் மொட்டு கட்சி கருத்து. வணக்கம் பிள்ளை. வணக்கம். அப்பா நிக்கிறீரா? நிக்கிறேன். 9 முஸ்லிம் கடும்போக்குவாதிகள் தற்கொலை குண்டு தாக்குதல். வணக்கம் அண்ணே. வணக்கம். வணக்கம் அண்ணே, இன்றைக்கு நாளைக்குள்ள ஏற்றுவீங்களா? என்ன சொல்லி சமாளிக்கிறது பாப்பா. இன்றைக்கும் ஏற்றலாம், நாளைக்கும் ஏற்றலாம், ஒரு கிழமைக்கு பிறகும் ஏற்றலாம், ஒரு மாதத்துக்கு பிறகும் பெறலாம். எவ்வளோ காசு தந்த நீங்கள்? 20 லட்சம். ஜவான் மிச்ச காசை கொண்டு வந்துட்டு இங்கே வர வேண்டாம். சரியா? நாங்கள் படுற பாடு கள்ள ஏஜென்சின்னு சொன்னவங்க நான் நம்ப இல்லை. முருகா முருகா. முருகா. குட்டி, நான் பேங்க் வரக்க போய் காசு எடுத்துன்னு வரேன். இனி என்ன நாங்கள் பொறுமையாக இருக்க போகிறதில்ல. நீங்கள் இறக்குறோன்னா இல்லாட்டி ஆளை திருப்பி அனுப்புங்க.
சரியோ? ஒரு பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் வீண் பிரச்சனை. நீங்கள் சரி இதால் தேவையில்லாமல் சரி. மனசு வரப்போதுன்னு இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் செய்யலாது. நாங்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். நான் செய்வேன் தான் நேட கொஞ்சம் பொறங்கட பொறங்க. அண்ணே அண்ணே எதுவும் பிரச்சனையாண்ணே? பரபரப்பாக இருக்கிறீங்க? டேய் என்னடா எந்த பிரச்சனை தீர்க்களவுக்கு நீ முன்னேறிட்டியா? எந்த பிரச்சனை தீர்க்களவுக்கு நீ இருக்கிறியா? போடா போய் வேலையை பாருடா. அண்ணே போடா போய் வேலையை பாருடா. ஏதிலி கூட நமக்கு உதவுற நிலைமை. ஏன் கதிரன் உங்களுக்கு தேவையில்லாத வேலை? அது ஒரு நரகத்தின் நடுமுள்ளு. கொரோனா வந்தும் போகலை. குட்டி பெரிய ஆக்களை பார்த்து இப்படி கதைக்கக்கூடாது. அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனையோ தெரியாடா. ப்ளீஸ் உள்ளே போய் வேலையை பார். நான் போயிட்டு வரேன். தம்பி தம்பி 3 நாளில் ரக்குறன் காசை கொண்டு வர. இவ வேற. என்ன போன நோன்ற? குட்டி நல்ல ரைட் போகிறா. அன்றைக்கு காசு அனுப்பிடா, ஊருக்கு அனுப்பிவிடு. Oh my God. ஏண்டா நாய், உனக்கு எத்தனை மண்டா சொல்றது? இந்த மரமண்டைக்கு புரியுது இல்லையே. எங்கடா கிடந்து வந்த நீங்க? இதுக்குள்ள எல்லாம் கொட்டி வச்சிருக்கிற. போடா போய் வேலையை பாருடா. நினைப்பு என்ன குட்டி மௌனமா வரேன்? டேய் என்ன பிரச்சனையாடா? அண்ணா எனக்கு வர ஆத்திரத்துக்கு முதலாளியோ ஓடோட வெடி வைக்கணும் போல இருக்கு. ரொம்ப எல்லாம் இருக்கு.
டேய் குட்டி, வேறு எங்கேயாவது நல்ல வேலை பார்த்து கொண்டு போகலாம் தானே நீ. இன்றைக்கு அந்த சீன் நடந்த என்னத்துக்கு தெரியுமா? உண்ட மூஞ்சியில முதலாளி டீ எல்லாம் ஊற்றி என்னத்துக்கு சீன் போட்டவ தெரியுமா? நீ அவற்ற மகளை இப்படியும் அப்படியும் எல்லாம் இதாண்டா அந்த பார்த்தபடியா இங்கே வேறு கதிரன் தொலைஞ்சு போவார் இந்த விசாவை தந்துட்டாங்கண்டா. நானே அங்கே வேலை செய்ய போகிறேன். ஆனால் என்ன கெட்ட நேரம். அவர் தான் என்னை இங்கே கொண்டு வந்த ஏஜ் தெரியும். சுத்து மாத்துக்கார், வீட்டுக்கு காசு அனுப்பணும், கடனுக்கு காசு கொடுக்கணும். ஆனால் அண்ணன் கடவுளா பார்த்து ஒரு நாளைக்கு கொடுப்பார் ஒரு ஆப்பு. இப்போ தெரியும் யார் முதலாளி. வாங்க கதை. ஐயோ, கதிரன் இந்த விஷயத்தை சொல்லணும். கதிரண்ண 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 என்ன என்னடா இது? தெரிய வந்து தந்துட்டு போகிறாங்க. டேய் ஏடா ஆரண்டு தெரியல. முதலாளி எங்க? தெரியல, முதலாளியை தான் கேட்டோம். போனடு அண்ணா முதலாளி எங்க? முதலாளி வெளியே போயிட்டு. டேய் ஏடா எத்தனை பேரா வந்தவங்க? 3 பேர். 3 பேரா? எதால போனவங்க? இதில் தான் போகிறோம். போன ஃபோன் வேலை செய்யடா. தாங்க ஃபோன் ஆஃப்ல இருக்கு போல. வேறு எதுவும் நம்பர் இருக்கா? இல்லை. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணினான். அப்போ ஃபோன் இருக்கீங்கள, நான் வீட்டை போகணும். சரி நீங்கள் வீட்டை போங்க. நானே கடையை பூட்டிட்டு துறப்பை கொண்டு போகிறேன். நாளைக்கு நானே வந்து திறக்கிறேன். ஓகே. சரி என்ன? ஓகே. சரி ஓகே. என்ன கதிரண்ணே, இதை முதலாளி ஃபோன் எடுத்தவரா? இல்லைடா. இல்லையா? என்ன கதிரண்ணே, இதை முதலாளி ஃபோன் எடுத்தவரா? இல்லைடா, எடுக்கல. இல்லையா? திருப்பி அடிச்சு பார்த்தீங்களா? அடிச்சுனா எடுக்கல. சரி ஓகே. ஹலோ ஹலோ தம்பி கதிர், என்ன செய்கிறேன்டா? அப்போ வீட்டு ஒருக்கா போய் அக்காட்ட பேக்குக்கா காசு நகையும் கிடக்கு, அது ஒருக்கா வேண்டி கொண்டு வந்து இவ சொல்கிற இடத்துல கொடுக்குறீங்களே. முதலாளிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தானே? ஏய் தம்பி, சொல்கிற இடத்துக்கு வாடா. இன்னும் ஒரு 25 மினிட்ஸில் நீ வேற இல்லைண்டா, இங்கே கதை வேறையாக மாறிடும். முதலாளிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தானே? டேய்
அது நீ வர்றதை பொறுத்திருக்கடா. நான் பாரு. தம்பி ஒரு அண்ணனை கவனிச்சு விடு. கதிர் வந்துட்டா. சுதா அண்ணா, வாட் a surprise. ஆச்சரியம் தான் உன்னையும் இங்கே பார்ப்பது. உயிர் இருக்கா? ஓமண்ணா, மயக்கம்தான். டேய், நான் வேலை செய்யற கடை முதலாளியடா. தூக்கி கொண்டு வந்து வச்சு செய்யற அளவுக்கு என்னடா செய்தவர்? அண்ணன் வெளிநாட்டு கொண்டு வந்து விடுறோம்னு சொல்லி எங்கிட்ட ஜனத்திட்ட லட்சக்கணக்கில் காசு வேண்டியிருக்காங்க. நடுக்கடலில் அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டு இங்கே சந்தோஷமாக வாழ்கிறாங்க. எல்லாமா 195 பேர். அதில் சின்ன பிள்ளைகள், பெரிய ஆக்கள், குமர் பிள்ளைகள், அதில் சில பேர் செத்தும் போயிட்டாங்க. இவரோட சேர்த்து 4 ஏஜென்ட், அதில் இவனும் ஒருத்தன். நாங்கள் அவங்களையும் தேடிக்கொண்டு இருக்கோம் அண்ணன். அண்ணன், இதை நாங்கள் காசுக்காக செய்த விஷயம். புரியுது. பணத்துக்காண்டி நீங்க செய்திருக்க மாட்டீங்க. பணத்துக்கு விலை உரங்கள நாம தலைமைத்துவம் அப்படி எங்களை வளர்க்கையில. இதுக்கு பணமும் நகையும் இருக்கு. இதை எடுத்துக்கொண்டு பாதிக்கப்பட்டவங்க குடும்பம் இப்ப ஆள விடுங்க. மிச்சம் 3 பேரும் இதை சொல்லாட்டிக்கு நீங்க நினைச்சு செய்யுங்க. தலைமைத்துவம் சொன்னா ஞாபகம் இருக்குதானே? இறங்கி அடிங்க. நாங்க யாரையும் ஏமாத்தவும் இல்லை, துரோகம் இழைக்கவும் இல்லை. அப்படி எங்களுக்கு யாராவது துரோகம் இழைத்தால் இல்லாட்டி ஏமாத்தினால் அதுக்கு தக்க பதிலடி கொடுக்க நாங்கள் தயங்க போறதும் இல்லை. அதுக்காண்டி கண்ட ஆயுதங்களை இதை பயன்படுத்தாமல் அறிவான செயல்பட பாருங்க. சுதானா, நன்றி. இனிமேல் இப்படி நடக்காம பார்த்துக்கொள்றோம். டேய், கட் அவுட் விடுறேன். கதிரன்றாங்க, சுதான்றாங்க. இதுக்கு மயக்கமாயிருப்போம். குட்டை குட்டை கோம்பஸ் குட்டி டீயை குடிச்சிட்டு வேலை செய்யறாப்பா. முதலாளி, கதிர் என்ன வந்து அங்கே என்ன செஞ்ச? பிறகு என்ன நடந்தது? குட்டி, எங்களுக்கு தாண்டா அவர் கதிர் சுறு 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 கதிர் அண்ணா என்ன வச்சு செஞ்சாங்களோ, அவங்களுக்கு அவர் வந்து சுதா அண்ணா. சுதா அண்ணா? ஓமோ, சுதா அண்ணா. சுதா குட்டி, வெளியில சொல்லிக் கொள்ளிப்படாம். அவர் முன்னாள் போராளி என்று சொல்லுங்க. முன்னாள் போராளி, பின்னால் போராளி என்று மண்டை விளங்காமல் பேசிட்டு இருக்கு. மண்டை விளம் கொஞ்சம் இல்லாது. எப்பதான் தெரிந்த அவன் சொல்றதும் சரிதான். போராட்ட வடிவந்தான் மாறினதே தவிர போராட்டம் மாற இல்லை. சுதா அண்ணன் வணக்கம். அண்ணன் நன்றி. அண்ணன், என்ன மாதிரி போராளிகள் இந்த பூமி பந்துல அநேகமான பேர் இருக்கிறாங்க. எல்லா போராளிகளின் உணர்வுகளையும் மதிச்சாலே அதே பெரிய விஷயம் அண்ணன். அதுதான் எங்களுக்கு வேணும்.